ஒரு படத்துக்கு 5 மியூசிக் டைரக்டரா? நம்ம தமிழ் சினிமால இப்படி கூட படங்கள் வந்திருக்கான்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காஞ்சனா 2. நடிகரும் டான்ஸ் மாஸ்டருமான ராகவா லாரன்ஸ் எழுதி தயாரிச்ச படம் தான் காஞ்சனா. இந்த படத்தோட 2வது பாகம் கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியாகி ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு வாங்கிச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே காமெடி கடந்த த்ரில்லரும் அப்படியே பின்னணி இசையும் தான். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையாவே நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா வரணும், மியூசிக்ல சொதப்பிடவே கூடாது அப்படின்னு ராகவா லாரன்ஸ் இந்த படத்துக்கு 5 மியூசிக் டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணாரு. காஞ்சனா 2 படத்துல எஸ் தமன், லியோன், ஜோன்ஸ், சி சத்யா, அஸ்வமித்ரா அப்படின்னு 5 மியூசிக் டைரக்டர்ஸ் வேலை பார்த்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே டேவிட். விக்ரம், பிரபு, ஜீவா, நாசர் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த டேவிட். 2013ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிச்சு. இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படமா இருந்தாலும், வசூல் ரீதியா ஃபெயிலியர் ஆன படமா இருந்தாலும், இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஹிட். இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் வச்சுதான் இப்படி ஒரு படம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த படத்துக்கு 7 மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம எல்லாருமே அனிருத் தான் மியூசிக் போட்டா நினைச்சிட்டு இருக்கோம்ல. இல்ல, 7 பேர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. ரோயிங் பெர்னாண்டஸ், பிரேம், மைக்கேல் மெக்லரி, மார்டன் மாஃபியா, மாதிபானி, அனிருத் அப்படின்னு 7 இசையமைப்பாளர்கள் இதுல இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. ஷாம் ஸ்னேகா நடிப்புல வெளியான காதல் இசை சார்ந்த திரைப்படம் தான் இது. இப்படி ஒரு படத்தை நீங்க மேக்சிமம் பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த படம் சில பேருக்கு கனெக்ட் ஆகும், சில பேருக்கு கனெக்ட் ஆகாது. ஆனா ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு வாங்கின படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் இந்த படத்தோட மியூசிக் தான். சோ இந்த படத்துக்கு 6 மியூசிக் டைரக்டர்ஸ் வேலை பார்த்திருக்காங்க. ராகவ் ராஜா, ஸ்ரீனிவாஸ், ரமேஷ் விநாயகம், முருகவேல், அரவிந்த் சங்கர் அப்படின்னு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. இதுல பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக சபேஷ் முரளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணாரு. மத்தபடி எல்லாருமே டீமா சேர்ந்து தான் இப்படி ஒரு படத்தையே கொடுத்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள யாராவது இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுயம்வரம். சுயம்வரம்னு நம்ம தமிழ் சினிமால ஒரு படம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படம் கின்னஸ் ரெக்கார்டுக்காகவே எடுக்கப்பட்டுச்சு. பல திரைப்பட இயக்குநர்களும் நடிகர்களும் நடிச்சு கின்னஸ் சாதனை படைச்ச படம் தான் இது. எதுக்காகனா இந்த படம் 23 மணி நேரம் 58 நிமிஷத்துல படமாக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 24 மணி நேரம் ஒரு நாள் தொடர்ந்து படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த படத்துல ஒரே ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சு சமாளிக்க முடியுமா? முடியாதுல்ல. சிற்பி, தேவா, எஸ்.ஏ. ராஜ்குமார், வித்யாசாகர் அப்படின்னு 4 முன்னணி இசையமைப்பாளர்கள் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கண்ணில் தெரியும் கதைகள். 80ஸ்ல சரத்பாபு ஹீரோவாவும் ஸ்ரீபிரியா கதாநாயகியாவும் நடிச்சு வசூல் ரீதியா படுதோல்வி அடைஞ்ச படம் தான் இந்த படம். ஆனா இந்த படத்துக்காக 5 மியூசிக் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. கே.வி. மகாதேவன், ஜி.கே. வெங்கடேஷ், சங்கர் கணேஷ், அகத்தியர், இளையராஜா அப்படின்னு 5 மியூசிக் டைரக்டர்ஸ். முன்னாடி இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. பட் இப்போ ஒரு படத்துக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சொதப்பிரும். சினிமாவுல பெரும்பாலான படங்கள்ல ஒரே ஒரு இசையமைப்பாளரை வைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வந்துடக்கூடாது. அடுத்தடுத்த படங்கள்ல அவங்க ஒர்க் பண்ணணும். யாரும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு காரணமா முகம் சுழிச்சிட்டு போயிடக்கூடாது. இந்த ஜெனரேஷன்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா யோசிச்சு பாருங்களேன். அனிருத், யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா 3 பேர் சேர்ந்து ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு. அனிருத் ஒரு ட்ராக்ல போவாரு, யுவன் ஒரு ட்ராக், அப்படியே இளையராஜா சம்மந்தமே இல்லாம வேற லெவல் ட்ராக். இந்த 3ஐயும் சேர்ந்து யாராலையுமே கொடுக்க முடியாது. சோ இந்த மாதிரி குளறுபடி வந்துடக்கூடாது அப்படின்னா என்ன படமா இருந்தாலும் ஒரு மியூசிக் டைரக்டர் போதும்பா அப்படின்னு முடிவெடுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.